ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், நம்மளோட யாஸ்மி ஹெர்பல் ஹேர் ஆயில் இது மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஆயில் வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. முடி உதிர்றது வந்து கண்ட்ரோல் ஆகுது, டேண்ட்ரஃப் வந்து கிளியர் ஆகுது, பேன் பொடுகு இருக்கவங்க கூட நல்லா கிளியர் ஆகுதுன்னு இருக்காங்க. பாருங்கள், கோகனட் ஆயில் வந்து நான் நீட்டாக தேங்காய் வாங்கி அது நல்லா காய வச்சு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதோட 21 மூலிகை நல்லா கலெக்ட் பண்ணி நல்லா அலாசி நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டாக் வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ நமக்கு ஆயில் தேவையான அளவு அந்த ஹெர்பல்ஸ் போட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா ஊற்றி ஒரு 10 நாள் நல்லா ஒரு 5 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மீதி 5 நாள் நல்லா ஊற வச்சுருவாங்க. ஒரு துணி கட்டி வெயிலில் காய வைப்பேன். தேங்காயும் அதே மாதிரி பாருங்கள், நீட்டாக நல்ல திடமான காய் தான் வாங்கி அதை நல்லா வெயிலில் காய வச்சு பாருங்கள். இது வந்து இன்னும் 2 நாள் நல்லா காயணும். நல்லா காஞ்சோன்னே தான் தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுவேன். காய் வந்து நல்லா வரக்காய் அல்ல இளங்காயாக இருந்துச்சுன்னா ஆயில் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இது வந்து நல்ல காயினால தேங்காய் எண்ணெயும் கெட்டு போகாது. அதில் நான் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஹேர் ஆயில் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பேட்சாக நான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கினவங்க ரெகுலராக வேணும்னு கேட்குறாங்க. பாருங்கள், தேங்காய் வந்து எவ்வளோ காஞ்சிருக்குது. இது மாதிரி தான் நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேங்க. நீட்டாக நானே தான் செய்வேன். ஆள் போட்டு கூட செய்கிறதில்ல, நானே தான் எல்லாம் கலெக்ட் பண்ணி செய்கிறதுனால ஆயில் வந்து சூப்பராக இருக்கும். இளநரையெல்லாம் கிளியர் ஆகுதுங்கிறாங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. பாருங்கள், ஹேர் பாட்டில் தீர்ந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு போய் நேற்று கோயம்புத்தூர் போய் எல்லாம் பாட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாட்டில். அதில் ஒரு நியூ மாடல் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த பேட்ச் அந்த பாட்டில் தான் வரும். ஓகே.